சாமி கிட்ட சாவியை வச்சு வேண்டிக்கிட்டு கொடுக்க சொல்றான். அப்படிதானடா? ஏய், என்ன சிரிப்பு உங்க ரெண்டு பேருக்கும்? அம்மா, இன்னும் நீ உன் பேரன ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்கல. அந்த அளவுக்குலாம் சீன் இல்லம்மா. அவங்க 2 பேர் கார்ல போல, பைக்ல போறாங்க போல. பைக்லயா? அதுவும் புள்ளதாச்சி பொண்ண வச்சுக்கிட்டு என்ன சித்தார்த்த இதெல்லாம்? அஞ்சல, ராணி ஆசைப்படுறான் தானே அவன் கூட்டிட்டு போறான். அவன் பாத்துப்பான், விடு, நீ கவலைப்படாத. ஆமா பாட்டி, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் மெதுவா தான் போவேன். நான் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போறேன் பாட்டி. இல்லப்பா, நீ ஏதோ லாங் டிரைவ்னு வேற சொல்ற. கார்லயே போலாமே. பாட்டி, நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, நாங்க தானே உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீங்க எங்களை கூப்பிடலாம்ல. அப்பப்ப கால் பண்ணுப்பா. சரிடா, ஜாக்கிரதையா போயிட்டு வாடா. ராணி, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. அது நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க தம்பி. வா. போயிட்டு வாடா. ரொம்ப ஸ்பீடா போகாத, மெதுவா போகணும். சித்தார்த் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு தெரியாதா? ஓ, தூர தேசம் போறீங்களா? போங்க போங்க, திரும்ப நீங்க வரமாட்டீங்க. இங்க நம்ம மரண பயத்துல இருக்கும். அந்த ராணி என்னடானா சித்தார்த் கூட பிரெக்னன்சி ஹனிமூன் கொண்டாட போறாளா? அதானே, என்ன தமன்னா இது? இங்க அந்த பொம்மி நம்மள என்ன டிஷ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு பைக் ரைடு கேக்குதா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தமன்னா. இங்க நாம தூங்க முடியாம இப்படி அவஸ்தைப்பட்டுகிட்டு இருக்கோம். இவன் என்னடானா ஜாலியா ட்ரிப் போயிட்டு இருக்கானா? பாக்க வயித்தெரிச்சலா இருக்க. வெளியில போற இந்த ராணியும் சித்தார்த்தையும் ஒரே அடியா உலகத்தை விட்டு அனுப்பிட்டா என்ன? டேய் மனோ, நீ சரியான பைத்தியக்காரன்டா. இது வரைக்கும் நாம அந்த ராணியை கொல்றதுக்கு 93 பிளான் போட்டிருக்கோம். ஆனா அந்த 93 பிளான்லயும் கடைசியில ஜெயிச்சது அந்த ராணி தான். என்ன நடக்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லயும் அவசரத்திலையும் பிளான போட்டு அதுக்கப்புறம் கடைசியில அந்த பிளான்ல நாமளே சிக்கிக்கிறோம். எப்ப பார்த்தாலும் சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிறது உங்களோட வேலையா இருக்கு, நம்மளோட வேலையா இருக்கு. சித்தப்பா, இன்னைக்குதான் நீங்க உருப்படியா பேசிருக்கீங்க. மேடம், என்னாச்சுங்க? ஃபாரஸ்ட் ஆபீசர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அவர் இப்ப வரேன்னு சொல்லிருக்காரு மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னார் மேடம். இத வந்துட்டார் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஹலோ சார், ஐ எம் ஜான்சி, இன்ஸ்பெக்டர். இங்க பொம்மிங்கிற ஒரு பொண்ணை மர்டர் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா தான் பேசலான்னு வந்திருக்கேன். இங்க ஃபாரஸ்ட் சுத்தி சிசிடிவி கேமராஸ் ஏதாவது செட் பண்ணிருக்கீங்களா? இருக்கு மேடம். இங்க புலிகளை கணக்கெடுக்க கேமரா ஃபுல்லா செட் பண்ணி வச்சிருக்கோம். அதோ அங்க ஒரு கேமரா இருக்கு, அப்புறம் இங்க ஒரு கேமரா இருக்கு, இதோ இங்க ஒரு கேமரா இருக்கு. ஃபாரஸ்ட சுத்தி நிறைய கேமரா செட் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். ஓ, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். வென்சிலின் சார், ஆபீஸ்ல இருந்து லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், இந்தாங்க சார். சார், அந்த கேமராவோட ஃபுட்டேஜஸ் இருக்குமா? மேடம், அந்த கேமரா மோஸ்ட்லி நாங்க செக் பண்றதே இல்லை மேடம். ஏன்னா அந்த வழியா புலி போகவே போகாது. அதனால அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி 2 வருஷம் ஆகுது மேடம். சார், அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் கொஞ்சம் போட்டு காமிங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம்.
சார் சொல்லுங்க மேடம் 28/8/2023 அந்த டேட்ல இருக்க ஃபுட்டேஜ் காட்டுறீங்க. 28 இதோ வெயிட் பண்ணுங்க மேடம். டன். இத பாருங்க மேடம். சார் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். அண்ணே, என்ன ஐஸ்லாம் இருக்கு? பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், கிரேப் ஐஸ், சாக்கோபார் இருக்கு சார். ராணி, இதுல உனக்கு என்ன ஐஸ் வேணும்? எனக்கு சேமியா ஐஸ் தான் வேணும். சேமியா ஐஸா? அண்ணே, சேமியா ஐஸ் இருக்கான்னு பாருங்க. நீ 90 கிட்ஸாமா? ஆமா. உன்னை பார்த்தாலே தெரியுது. சேமியா ஐஸ் இருக்காதேம்மா. ஐயோ, எனக்கு அதான் வேணும். அண்ணே, கொஞ்சம் நல்லா பாருங்கண்ணே. தம்பி 2 ஐஸ் இருக்குப்பா. அண்ணே, இந்தாங்க. 500 ரூபாய்க்கெல்லாம் சில்லற இல்லையே தம்பி. பரவாயில்லண்ணே, ராணி ஆசைப்பட்ட ஐஸ இல்லன்னு சொல்லாம கொடுத்தீங்கல்ல, சோ பேலன்ஸ் நீங்களே சந்தோஷமா வச்சுக்கோங்க. தம்பி ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பர் தம்பி.